Hey, hey, hi everyone. Good afternoon, good night, good evening. Whenever you are watching, take it. Okay. This is a tutorial series of C programming in Tamil. ஸோ தமிழில் தான் நான் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். சொல்லித்தர அளவுக்கு உனக்கு என்ன தெரியுங்களா அப்படின்னா லெட்டர் சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஒடிசி சி யூனிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் சி இஸ் மதர் ஆஃப் ப்ரோக்ராமிங், ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பைத்தான் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சி தெரியாமல் மற்ற எந்த லாங்குவேஜுமே போக முடியாது. அப்படின்னு பார்க்குறப்போ சி மட்டும்தான் ஒரு பேஸ் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு சி நான் கேரண்டி கொடுப்பேன், 30 டேயில் இந்த சீரீஸில் 30 டேயில் ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் சி லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? 1 டேக்கு ஒரு வீடியோ கரெக்டாக இருக்கும். 1 டேக்கு ஒரு வீடியோவில் ஒரு கான்செப்ட் தான். மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆர் 18 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ லென்த்தாக இருந்தாலும் இட் வில் பி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கும், பார்க்க சோம்பேறியாக இருக்கும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கான்செப்ட், சீல உள்ள எல்லா கான்செப்டும் 30 டே 30 கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டாலே போதும். பாயிண்டர்லேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர் ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் வரலாம் இதில். ஓகே, ஒன்றுமே தெரியாமல். ஸோ உங்களுக்கு ஒரு சி கோட் எடிட்டர் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க டர்போ சி அதெல்லாம் இருக்கும், டாஸ் எடிட்டர். அதெல்லாம் யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா, இப்போ யூனிக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ நான் சொல்கிறேன், கோட் பிளாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பிகினர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போது க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோட் பிளாக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் கோட் பிளாக்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்புறம் சம் பேசிக்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். சம் பேசிக்ஸ் சீனா என்ன ஒரு ஓவர் அதை பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோடு கோட் பிளாக்ஸ், அவ்வளோதான். டைப் பண்ணுங்கள், டவுன்லோட் கோட் பிளாக்ஸ். ஓகே, வர்ற இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது நைட்டு. ஓகே, அதான் ஃபஸ்ட்டு லிங்க்கை டவுன்லோடு அந்த கோலன் கோட் பிளாக்ஸ். ஓகே, இதுக்குள்ளே போயிட்டேன்னா டவுன்லோட் பைனரி ரிலீஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணால் ஓகே வந்துடுச்சு. இது எல்லா விண்டோஸ்க்கும் இருக்கும், 10க்கும் இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் நிறையா ஃபைல் இருக்குது. நான் சொல்கிறேன். இப்போ வெறும் சி டர்போ யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வெறும் கம்பைலர் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு ஜிசிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, அது சம் இன்பில்டு சம் ப்ராசஸை நம்மளோட கோடிங் ப்ராசஸை குறைக்கும். சம் இன்பில்டு லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, அதுவே இன்க்ளூட் பண்ணிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது நீங்கள் டவுன்லோட் அது வேணும்னா கோட் பிளாக்ஸில் அது இருக்குது. நிறைய விஷுவல் ஸ்டுடியோவும் இருக்குது. அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது விஷுவல் ஸ்டுடியோ எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நிறைய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்களே, சி ப்ளஸ் ப்ளஸ், அவங்களுக்கு யூஸ் ஆகும். இது பிகினர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதில் 4th லிங்க் என்ன இருக்கலாம், கோட் பிளாக்ஸ் 2030. இதில் இந்த சோர்ஸ் போர்ட்ஸ்.net. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கு, இந்த வீடியோ லிங்க்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது அஃபிஷியல் வெப்சைட்டு, எதுவுமே இது பண்ண தேவையில்லை. கோட் பிளாக்ஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் டவுன்லோடு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சி கோலனில், அதாவது உங்களோட மெயின் இதில், ஓகே, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், கோட் பிளாக்ஸ் போயிட்டு ஓகே சிடபிள்யூ பின்னுக்குள்ளே போயிட்டு, ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ண போகிறோம். என்விரான்மெண்ட் ஆட் பண்ணால் தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் டிஸ்பிசிக்குள்ளே போங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா, மை லேப்டாப் இஸ் பிட் லோ,
தெரில என்ன காரணம்னு. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் இப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, என்விரான்மெண்டல் வேரியபிள் ஒன்று இருக்கும். இங்கே வந்து எடிட்டில் கொடுத்து நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே நியூன்னு கொடுத்து வெயிட் பார்த்துருக்கா, பாத்தில் எடிட் பண்ணிவிட்டு இங்கே நியூன்னு கொடுத்து உங்களோட இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு தேவையில்லை, நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, நான் கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டு அப்ளை ஓகேலாம் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சில கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும், சில கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் செட் ஆகும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த இதாக இருக்கும். இதுதான் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர், கோட் பிளாக்கோட ஸ்ட்ரக்சர். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறேன். ஃபைல் நியூவில் ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ அதை நான் ஓகே, கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு சஜஷன்லாம் காட்டும். சி ப்ரோக்ராமில் சும்மா சாம்பிள் ஆல்ரெடி இருக்கா, சாம்பிள் 1. ஓகே, சாம்பிள் 1 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து கோட் பண்ண போகிற ஏரியா. ஐ திங்க் விசிபிள். ஓகே, சும்மா சாம்பிளாக வந்து ஏதாச்சும் ஒன்று டேஷ் இன்க்ளூட்லாம் நான் சொல்கிறேன் வரப்போகிற வீடியோவில். எதுவுமே தெரியாதவங்கலாம் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, எதுக்கு இன்ட்டு மெயின் போடுறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோட் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும் பிரிண்ட்அப் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, திஸ் இஸ் C programming. Programming in 30 days. Okay, semicolon must. So இதுதான் compile and run. ஓகே, கம்பைல்லாம் என்ன, ரன்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் வரட்டும். ஓகே ஓகே, திஸ் இஸ் தி சி ப்ரோக்ராமிங் இன் 30 days. ஓகே, இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட், இந்த மாதிரி கமெண்ட் லைன் என்விரான்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். இட்ஸ் த பெஸ்ட்டு வே. இப்போ நம்ம இங்கே வந்து கெட்ச் கொடுக்கல, இங்கே வந்து இது கிளியர் ஸ்கிரீன் கொடுக்கல. கிளியர் ஸ்கிரீன் கொடுத்தா தான் அதுவாக பின்னாடி உள்ள இதை வந்து சில பேர் வந்து டெலீட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒய் ஐ ப்ரிஃபர் ஜிசிசி இன் கோட் பிளாக்ஸ். ஓகே ஓகே, இப்போது ஓகே இப்போ கம்பைல்னா என்ன, ரன்னா என்ன? இது வெறும் ரன், இது வெறும் ரன், இது கம்பைல் அண்ட் ரன். இது இல்லை, சாரி இது கம்பைல் அண்ட் ரன். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரன் அண்டு கம்பைல் அண்ட் ரன்? இப்போ பாருங்கள், இதில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கு 31 ஃபன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன், ஃபன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் வெறும் ரன்னுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 30 days அப்படின்னு தான் இருக்குது. ஸோ whenever you changes you have to compile. ஸோ கம்பைல் ஆகும்போது என்ன ஆகும்னா உள்ள ஒரு ட்ரீ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ உன்னோட சேஞ்சஸ், உன்னோட ப்ரோக்ராம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் தான் திருப்பி எடுத்து கம்பைல் பண்ணி ரன் ஆகும். பொதுவாக ஃபஸ்ட்டு ரன் பண்ணுற டைமிங்க்கும் செகண்ட் ரன் பண்ணுற டைமிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி ரன் ஆகும், செகண்ட் ரன் ஆகும்போது வெறும் ரன் மட்டும் ஆகும். அதனால் அதோட எக்ஸிக்யூஷன் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ இது பேசிக், இதுதான் பேசிக். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஒரு இது இருந்துச்சு. மெயின்னா என்ன? மெயின் மெயின் இஸ் தி ஸ்டார்டர் ஆஃப் தி சி ப்ரோக்ராம். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராமில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஆனால் மெயின் தான் ஒரு ஸ்டார்டர் ஃபங்க்ஷன். ஓகே,
மெயின் ரிட்டன் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் இஸ் ஒரு ஃபங்க்ஷன். மெயின் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் int type of data type of type of data ஆல்வேஸ் ரிட்டன் int type of. இப்போ இங்க நீங்க void கொடுக்கலாம் தப்பே இல்லை. voidனா ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு அர்த்தம். voidனா எம்டி. ஓகே. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இந்த மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டனோட டைப் இருக்குல்ல, அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். மெயின் எந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுக்குதோ அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆச்சு. எங்க மெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஸ்டார்டிங். ஓகே. ஸோ இப்போதைக்கு போதும். printf இஸ் அ ஃபங்க்ஷன். printfல நிறைய ஃபார்மேட்டிங் இருக்கு. உங்களுக்கு தெரியாத நிறைய ஃபன் இருக்குது printfல. நான் வந்து அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது நிறைய சொல்றேன். இப்போதைக்கு வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 30 வீடியோ ஒரு நாள் விடாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ சி ப்ரோக்ராமர். அதான். ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். இது புரிஞ்சால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. பை.